وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَىٰ طَعَامٍ وَاحِدٍ فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وكثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. இன்னும் மூசாவே, ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம். ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உன் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற, நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா? நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள், அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார். வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன. மேலும் அல்லாஹுவின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள். ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான். இந்த நிலை அவர்கள் அல்லாஹ்வுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது. இறைவன் எத்தனை பெரிய அத்தாட்சிகளை தருகிறான்! பறந்து விரிந்த இந்த கடல் மூசா நபிக்கு வழிவிட்டதாக சரித்திரத்தில் வரலாற்றில் நம் கடந்து வந்த காலத்தில் இறைவன் சத்தியத்தை திருக்குரானிலே எடுத்து தந்தானே. மூசா நபிக்கு வழிவிட்ட இந்த கடல் மூமின்களாக நிற்கிற நமக்கு நம் கடினங்களுக்கு வழிவிடாதா என்ற ஏக்கத்தோடு நிற்கிறவர்களுக்கு இந்த கடல் ஒரு அத்தாட்சி இல்லையா? இறைவன் வழியை தருவான், இறைவன் பாதையை தருவான், அதில் நீங்கள் போகலாம், இறைவனை சந்திக்கலாம் என்பதற்கு அத்தாட்சி இல்லையா? இறைய வசனங்களை மீறுகிற போது, இறைவன் உங்களுக்கு கொடுத்த பாதையை நீங்கள் மீறுகிற போது, இறைவனிட்ட கட்டளையை மீறுகிற போது, இறைவன் வைத்த தடையை நீங்கள் மீறுகிற போது, அவன் அருட்கொடைகளை அலட்சியம் செய்கிற போது, இதோ இவர்கள் என்ன நஷ்டம் அடைந்தார்கள் என்பதற்கு இந்த வசனம் அத்தாட்சி இல்லையா? மனித குலமே, இதோ இந்த கடல் சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த கடலை கண்ணால் கண்டும் கூட நம்மால் என்றால் நாம் என்ன மனித கூட்டம்?